உலகத்தின் மூத்த தமிழ் குடியின் மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். உனக்கு பேர் என்ன? இதா உன் பேர் இதா? யோ, இந்த பேர் நல்லா இல்லையா? இந்த பேர் வச்சுருந்தா நல்லா இருக்கும்ல. இப்படிலாம் நம்ம பேசுகிறோம். அப்பா அம்மா வச்ச பேர் சில நேரத்தில் பிடிக்கிறது இல்லை, சில நேரத்தில் பிடிக்க. நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது. நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, ஆனால் செய்ய வேலை இல்லை. சொலவடை சாதாரணமாக பேசுவான். எங்கடா ஓடிக்கிட்டே இருக்கிற, என்னடா செஞ்ச, கடைசியாக பார்த்தீங்கன்னா 0. இதே தான் இப்போ நம்ம பேர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பேர் தான். உனக்கு என்ன பேர்? நமக்குள்ளார நிறைய உருவங்கள் இருக்குது. மாணவ நண்பா, நீ படிக்கிற காலத்தில் உனக்கு ஒரு 2 உருவம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். என் பார்வையில் உனக்குள்ளார 2 இருக்குது. அந்த எந்த உருவத்துக்கு நீ தீனி போடுறையோ அந்த உருவம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன். நான் பெரிய இந்த உதாரணங்கள், தத்துவம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் உனக்கு புரியாது. நான் 2 உருவம்னு சொன்னேன்ல, நாய் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாரு. ஆனால் உலகத்திலேயே நாய் ரொம்ப நன்றி உணர்வு. ஒரு சின்ன உதவி செஞ்சினா 2 ஆண்டுகள் அந்த நன்றி மறக்காது. அந்த வாழை ஆட்டிக்கிட்டே உங்களோட வரும். எத்தனை கதைகள் பார்க்குறோம், எத்தனை சம்பவங்களை பார்க்குறோம். அந்த முதலாளி கூடவே பைக்கில் உட்காருதுன்னா, சைக்கிளில் உட்காருதுன்னா, அவர் வண்டி சத்தம் நிறுத்தினாவே 3வது மாடியில் அந்த வளர்ப்பு நாய் கூட வாழை ஆட்டிட்டு அப்படி கொஞ்சிட்டு இருக்கும். இந்த நன்றி இருக்கிற அந்த மிருகத்தையும் நமக்குள்ளார வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு உருவகம், உனக்கு எளிமையாக பயன்படணுமே அப்படின்றதுக்காக இந்த நாய் உருவகத்தை உனக்குள்ளார புகுத்துறேன். இப்போ உனக்குள்ளார 2 நாய் இருக்குது. அப்போ எல்லா நாயும் நல்ல நாயா? கெட்ட நாயும் இருக்குது. தெருவில் கவனிப்பாரற்று போயிடுச்சுன்னா அதுக்கு வெறி வந்துடும். அந்த வெறி கொண்ட நாய்ங்க நம்மளை கடிக்கும் போது தான் தீங்கு வருது. அப்போ உன் மனசில் எந்த நாய் இருக்கோ, எந்த நாய்க்கு நீ தீனி போடுற. ஒரு கெட்ட நாய் ஒன்று இருக்குது, ஒரு நல்ல நாய். ஏன்னா உன் வயது, அந்த வயது உனக்கே ஒரு பருவம் அடைஞ்சு இந்த உலகத்தை நீ பார்க்கக்கூடிய பார்வையில் வந்து உன் சொந்த காலில் நிற்கும் போது இந்த உலகம் தெளிவு பெற்றும். அது கொஞ்சம் வயது கூடணும். இன்றைக்கி இருக்கிற நீ மாணவ பருவத்தில் இந்த 2 நாய் உனக்குள்ளே இருக்குது. ஒரு கெட்ட நாயும் இருக்குது, ஒரு நல்ல நாயும் இருக்குது. 2 நாயும் நாம தான். இப்போ எந்த நாய்க்கு நீ தீனி போடுற? 3 நேரமோ 2 நேரமோ 4 நேரமோ? கெட்ட நாய்க்கு தீனி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கெட்ட நாய் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நல்ல நாய்க்கு நீ தீனி போட்டிங்கன்னா அந்த நல்ல நாய் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு உருவகத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். உனக்குள்ள நடுவில் எதுவுமே கிடையாது. நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் மனசில் பதியணுமேன்றதுக்காக நாய்களை உருவப்படுத்தணும். கெட்ட எண்ணத்துக்கு நீ தீனி போடுறையா? உன் கடமையை விட்டு, உன் எதிர்காலத்தை விட்டு சராசரி பொருள்களுக்கு அடிமையாகி அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கிறியா? அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இல்லை, எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது அப்படின்னு இந்த நல்ல எண்ணத்துக்கு தீனி போட்டிங்கன்னா இந்த நல்ல நாய் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த நல்ல நாய் தான் பிற்காலத்தில் உனக்கு நிறைய உதவிகள் செய்யும். ஆக எந்த எண்ணத்துக்கு நீ தீனி போடணுதை பார்த்துக்க. கெட்ட எண்ணத்துக்கு தீனி போடாத, நல்ல எண்ணத்துக்கு தீனி போட்டுக்கிட்டே வா, நீ வளர்ந்துக்கிட்டே இருப்பாய். இதற்கு பகுத்தறிவை பயன்படுத்து. தடைகளை உடை, நம்பிக்கையை விதை.